வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நைட்டுக்கு டின்னர் சாப்பிட வந்திருக்கோம். வாய் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். நம்ம இப்போ இருக்கிறது சென்னையில் ஆர்காட் ரோட்டில் விஜயா மால், விஜயா நெக்ஸஸ் மால். அங்கே ஃபுட் கோர்ட்டில் ஐடி அந்த அவுட்லெட்டுக்கு வந்திருக்கிறோம். வாங்க உள்ளே போகலாம். நமக்கு என்ன வேணுங்கிறத ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஐடி அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பேன்ஷன் இட்லி தோசை, அதுதான் அவங்களோட எக்ஸ்பேன்ஷன். ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே இந்த பிளேட்டே கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்கொயர் பிளேட்டு நம்ம ஆர்டர் பண்ணது இப்போ வந்துடும். ஒன்றா சாப்பிட ஆரம்பிக்கலாம். முதல்ல ஆர்டர் பண்ணது இடியாப்பம் வடைக்கறி. இங்கே சென்னையில் இடியாப்பத்துக்கு குருமா வடைக்கறி தான் நல்லா மேட்ச் ஆகும். ஸோ நல்ல வடைக்கறி கொண்டு வந்திருக்காங்க. சாப்பிட ஆரம்பிக்கிட்டோம். எப்படி இருந்துச்சுன்னு கேட்கலாம். எப்படி இருக்குது இடியாப்பம் வடைக்கறி காம்பினேஷன்? வடைக்கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்குது. பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த காம்பினேஷன்? சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. அடுத்து நம்ம ஆர்டர் பண்ணது மினி இட்லி வித் சாம்பார். மினி இட்லிக்கே அவங்க என்ன சொன்னாங்கன்னா மிளகாய் பொடி, கருவேப்பிலை பொடி அந்த மாதிரி வேறு காம்பினேஷன்லையும் தருவோம்னு சொன்னாங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் மினி இட்லி வித் சாம்பார் தான் கேட்டோம். அதுக்கு 2 சட்னி கொடுத்துருக்குறாங்க. தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி. ஆம்பியன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. செலக்டடாக இப்படி வராங்க. இது ஃபுட் கோர்ட்டில் ஒரு பகுதி. பட் இது இங்கே நம்ம உட்காந்து ஆர்டர் பண்ணி உட்காந்து சாப்பிடலாம். ஸோ நம்ம நிதானமாக சாப்பிட்டு கிளம்புறதுக்கு சரியாக இருக்கும். 3rd ஃப்ளோரில் இருக்குது. நீங்கள் இந்த மாலுக்கு வந்தீங்கன்னா 3rd ஃப்ளோருக்கு வர வேண்டியிருக்கும். அடுத்தது நம்ம ஃபேவரைட் ஐட்டம் சாம்பார் வடை வந்துருச்சு. இங்கே சென்னையில் மேலே வெங்காயம் தூவி கொடுப்பாங்க. ஸோ அதனால் நம்ம அந்த பச்சை வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினோம். எல்லாமே பவுலில் கொடுக்குறாங்க. சாருக்கு யோகாமணி சாருக்கு இடியாப்பத்துக்கு அடிஷ்னலாக ஒரு கப் தேங்காய் பாலும் வந்துடுச்சு. இங்கே அவைலபிளாக இருக்கிறது வடை, ஃப்ரெஷ் வடைகள் இருக்குது. கீரை வடை, மசால் வடை, மெது வடை, சாம்பார் வடை எல்லாம். இட்லி மினி பொடி இட்லி, கருவேப்பிலை பொடி இட்லி, சாம்பார் இட்லி, தட்டு இட்லி எல்லாம் இருக்குது. தோசை வெரைட்டி கேட்கவே வேணாம். கல் தோசை, பிளெயின் தோசை, பொடி தோசை, கீ தோசை. பாருங்கள், நானே எல்லாம் யாரும் கேட்குற மாதிரி மெனு சொல்லிகிட்டு இருக்கேன். மசால் தோசை, அடை அவியல் கூட இருக்குது. மைசூர் மசாலா தோசை, பனானா தோசை இருக்குது தான். ஆஸ் யூஷுவல் ரவா தோசை. ரவாலேயே 2 வெரைட்டி, ரவா மசாலா தோசை அந்த மாதிரி இருக்குது. ஊத்தப்பம், ஸோ நெல்லூர் கார தோசை கூட இருக்குது. அப்புறம் ஸ்வீட்டில் காசி அல்வா, ஸ்வீட் பொங்கல் இருக்குது. ஸோ லன்ச் மத்தியானம் 12 மணிலேருந்து 3 மணி போட்டிருக்காங்க. வெரைட்டி ரைஸஸ் இந்த மாதிரி மினி மீல்ஸ் இருக்குது. பிஸ்னஸ் லன்ச் அண்ட் சவுத் இண்டியன் மீல்ஸ் இருக்குது. அப்புறம் 7 PM பார்த்தீங்கன்னா டிஃபன், கிச்சடி, பொங்கல், பூரி மசாலா, ஆப்பம் வித் குருமா, இடியாப்பம் குருமா எல்லாம் இருக்குது. பரோட்டாலாம் நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. மஷ்ரூம் கொத்து பரோட்டா, ரசம் ரைஸ் அதெல்லாம் கூட 7 PM ஆன்வர்ட்ஸ் கிடைக்குது போல இருக்குது. கர்ட் ரைஸ் வித் பொட்டேட்டோ, உள்ளித்தீயல் அது கூட கிடைக்குது. கல் தோசை வித் பூண்டு வெங்காய தொக்கு. அப்புறம் கம்ஃபர்ட் காம்போ அதுவும் இருக்குது. ஸ்பெஷல்ஸ் தான் ரவா இட்லி, ஃபிங்கர் இட்லி, அந்த மாதிரி நிறைய போட்டுருக்காங்க. ரச வடை, தயிர் வடை, பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி அதெல்லாம் இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் கிடைக்குது. ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது. அண்டு கூல்ட்ரிங்க்ஸ் அண்டு டீ, காஃபி, ஃபில்டர் காஃபி, ஐஸ் காஃபி, மோர், நன்னாரி சர்பத் எல்லாமே இருக்குது. ரோஸ் மில்க், சியா சீட்ஸ் போட்டு தராங்க. கோலி சோடா எல்லாமே இருக்குது. நல்ல ரஷ்ஷு. எந்த டேபிளும் காலியாக இல்லை. சாப்பாடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
நாங்கள் நிறைய ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணலை, பட் இங்கே நிறைய சாய்ஸஸ் இருக்குது. வேணும்னா நம்ம வெரைட்டியாக ஆர்டர் பண்ணியிருக்கலாம். நாங்கள் கொஞ்சம் லைட்டாக தான் சாப்பிட்டோம். இன்னொரு தடவை வரலாம். ஒரு ஹோட்டலுக்கு வந்தோம்னா இன்னொரு தடவை வரணும்னு தோணணும். அதுதானே ரொம்ப இம்பார்ட்டண்ட். எங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. சாம்பார் வடையும் நல்லா சூடாக நல்லா இருந்தது. ரொம்ப ஆயிலிஷெல்லாம் எதுவும் இல்லை. நாங்கள் ஆர்டர் பண்ண ஐட்டமுமே அதே மாதிரி தான். தோசை எதுவும் நாங்கள் ஆர்டர் பண்ணல. ஸோ எங்களுக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் சென்னைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.